Welcome students and viewers. We are in 12th biology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about 7.4 Immunodeficiency Diseases. Immuno அப்படின்னா தடைக்காப்பு, டிஃபிஷியன்சினா குறைவு, டிசீஸ்னா நோய்கள். தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படிங்கிறது தான் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்யூனோடிஃபிஷியன்சி தடைக்காப்பு குறைவு என்பது ரிசல்ட் ஃப்ரம் த ஃபெயிலர் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காம்பனண்ட் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளின் செயலிழப்பால், காம்பனண்ட்னா ஆக்கக்கூறுகள் அல்லது பொருள்கள் அல்லது ஆக்கக்கூறுகள். ஸோ இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகள் பொருட்களின் செயலிழப்பால், ஃபங்க்ஷன் பண்ணாததுனால வரக்கூடிய டிசீஸ் தான் இம்யூனோடிஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ ஃபெயிலர் ஆஃப், கரெக்டாக எழுதணும், ஃபெயிலர் ஆஃப் தோல்வியுறுதல், ஃபெயிலர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்பனண்ட் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம். பிரைமரி இம்யூனோட ரெஸ்பான்ஸ் டிஃபிஷியன்சிஸ், முதல் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் ஆர் காஸ்டு பை ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட். ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட் மரபியல் குறைபாட்டு காரணங்களால் ஏற்படுது. ஜீனில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஜீன்களில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால், சேஞ்சஸ்னால வரக்கூடியது பிரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். சேம் டைம் செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் அரைசஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் லைக் ரேடியேஷன், யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்ட் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ், இன்ஃபெக்ஷன். செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் இரண்டாம் நிலை தடைக்காப்பு குறைபாடுகள் எதனால் வருதுன்னா நோய் தொற்றுகள் மூலியமாக. எதனால் வருது? நோய் தொற்றுகள், இன்ஃபெக்ஷனால் வரலாம், அல்லது கதிர்வீச்சு ரேடியேஷன்னால் வரலாம், அல்லது செல் சிதைத்தல், செல் சிதைந்து போவதனால், சைட்டோனா செல், லைட்டிக்னா உடைதல், செல் சிதைதல் அல்லது அழிவதனால் வரலாம், அல்லது இம்யூனோசப்ரசிவ் ட்ரக், நோய் தடைக்காப்பை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய, நோய் தடைக்காப்பை ஒடுக்கக்கூடிய அந்த மருந்துகள், அது இம்யூனோ சப்ரசிவ் அப்படின்னா தடுத்தல், இம்யூன் சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு பேர் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக். ஸோ இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக் ஆல்சோ காஸ் இம்யூன் டிசார்டர். ஸோ எய்ட்ஸ் இஸ் அமாங் தட், எய்ட்ஸ் இஸ் an acronym of acquired immunodeficiency syndrome. ஸோ எய்ட்ஸ் என்பது பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவு சிண்ட்ரோம் எனப்படும். சரிங்களா? acronym ஃபார் அக்வர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பெறப்பட்ட, அக்வர்ட்னா பெற்றுக்கொண்ட, பெறப்பட்ட, இம்யூனோ நோய் தடைக்காப்பு, டிஃபிஷியன்சினா குறைவு, சிண்ட்ரோம்னா குறைபாடுகள். ஸோ பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைபாடு என அழைக்கப்படுகிறது. இட் இஸ் த டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம். டிஃபிஷியன்சி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தடைக்காப்பு மண்டல குறைபாட்டு நோயாகும். இதுவும் ஒரு தடைக்காப்பு மண்டல குறைபாட்டு நோய். அக்வர்டு டியூரிங் த லைஃப் ஆஃப் an individuals indicating that it is not a congenital diseases. கான்ஜெனிட்டல்னா பிறக்கும் போது இந்த நோய் நம்மளுக்கு வருவது கிடையாது. குழந்தை பருவத்தில் பிறக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அட் த டைம் ஆஃப் பர்த், பிறக்கும் போதே அந்த நோய் நம்ம உடம்புல இருக்காது. சரிங்களா? ஸோ இடையில டியூரிங் லைஃப் டைம், தன்னுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு நாளில், ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு டைமில் இந்த டிசீஸை நாம் மற்ற ஒருவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம், அல்லது அதாவது வேறு கேரக்டர் வழியாக, வேறு ஃபேக்டர் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அக்வர்ட் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் an individuals. சரிங்களா? ஸோ பிறந்த பின்னாடி வாழ்க்கையின் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் லைஃப் டைம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்போ வர்றதில்லை, பிறக்கும்போது இந்த நோய் இருப்பதில்லை. நாட் ஏ கான்ஜெனிட்டல், பிறவி நோய் கிடையாது. ஸோ எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை, எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்வர்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிற அந்த எய்ட்ஸுங்கிற கொடிய நோயை யார் உருவாக்குறாங்கன்னா ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ்.
சரிங்களா. மனித நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ்னு சொல்லுவோம். மனித நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ் HIV வைரஸ்னால தான் அது வருது. ஸோ இட் இஸ் செலக்டிவ்லி இன்ஃபெக்ட் டி ஹெல்பர் செல்ஸ். இது தேர்ந்தெடுத்து இந்த HIV வைரஸ் செலக்டிவாக எதை தேர்ந்தெடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் டி செல்ஸ், உதவி செய்யும் டி செல்களை தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அவைகளை அழிக்கிறது. Here the infected helper T cells will not stimulate the antibody production. ஓகே, ஸோ இது அந்த பாதிப்படைஞ்ச டி ஹெல்பர் செல்ஸ், உதவி செய்யும் டி செல்ஸில் வில் நாட் ஸ்டிமுலேட். இது அந்த பாதிப்படைஞ்ச இன்ஃபெக்டட் டி ஹெல்பர் செல்ஸ் யாரை ஸ்டிமுலேட் தூண்டுவது கிடையாது, ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை, ஆன்டிபாடி எதிர்ப்பொருட்கள் உற்பத்தியை தூண்டுவது கிடையாது. ஸோ தேட் ஆன்டிபாடி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பி செல்ஸ். அப்போ பி செல்லை தூண்டுவது கிடையாது. இப்போ பி செல் ஸ்டிமுலேட் ஆகலைன்னா ஸோ அதுலேருந்து ஆன்டிபாடி ரிலீஸ் ஆகாது. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா லாஸ் ஆஃப் நேச்சுரல் டிஃபென்ஸ். ஸோ இயற்கையான தடைக்காப்பு திறன்கள் குறைந்து விடுகிறது. நேச்சுரல்ஸ் எகெனிஸ்ட் த வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த HIV வைரஸ்க்கு எகெனிஸ்டான இயற்கையான பாதுகாப்பு, நோய் தடுப்பாற்றல் திறன் குறைந்து விடுகிறது. ஸோ ஒன் ஆஃப் த பேசிஸ் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக் அண்ட் டிஃப்ரென்சஸ் இன் த வைரல் ஆன்டிஜென்ஸ். ஸோ HIV இஸ் கிளாசிஃபைட் இன்டு டைப் 1, டைப் 2, HIV1, HIV2. ஸோ மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ மரபியல் பண்புகள் அடிப்படையில், ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக் மரபியல் பண்புகள் அடிப்படையில் HIV1, HIV2 என 2 வகைகளாக HIV வைரஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV வைரஸ். HIV வைரஸின் அமைப்பு. ஓகே, HIV வைரஸின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. த ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ், அதாவது மனிதனில் நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ். மனிதனில் நோய் தடைக்காப்பு குறைவு, டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை அல்லது குறைவுன்னு சொல்ல. நோய் தடைக்காப்பு குறைவு வைரஸ் பிலாங் டு த ஜீனஸ். இது எந்த பேரினத்தை சார்ந்தது? லென்டி வைரஸ். லென்டி வைரஸ் என்ற பேரினத்தை சார்ந்தது இந்த HIV வைரஸ். ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ வென் அப்சர்வ்டு நம்ம இந்த வைரஸை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வழியாக நீங்கள் அப்சர்வ் பார்த்தீங்கன்னா HIV சீனஸ். HIV எப்படி தெரியுதுன்னா ஸ்பெரிக்கல் வைரஸ். ஸ்பெரிக்கல் அப்படின்னா கோள வடிவம், முட்டை வடிவம் அல்லது கோள வடிவத்தில் காணப்படுகிறது. சேம் டைம் 100 to 120 நேனோமீட்டர். இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 100லிருந்து 120 நேனோமீட்டர். 100 to 120 நேனோமீட்டர் இன் டயாமீட்டர், விட்டத்தை கொண்டது. 100லிருந்து 120 டயாமீட்டர், சரிங்களா, விட்டத்தை கொண்டதாகும். ஓகே, ஸோ கண்டெய்னிங், இந்த வைரஸில் என்ன இருக்குதுன்னா டென்ஸ் கோர், சரிங்களா. ஸோ டென்ஸ் கோர் அப்படின்னா ஸோ அடர்த்தியான அமைப்புகள் காணப்படுகிறது, சரிங்களா. அடர்த்தியான சில அமைப்புகள் காணப்படுது. ஸோ சரௌண்ட் பை லிப்போ புரோட்டீன் என்வலப், சரிங்களா. கிளைக்கோ புரத நுண்முட்கள் காணப்படுகிறது. ஓகே, ஸோ டென்ஸ் கோர் சரௌண்ட் பை லிப்போ புரோட்டீன் என்வலப், சரிங்களா. நன்கு அடர்த்தியாக இருக்கக்கூடிய லிப்போ புரத்தலான மேலுறை, என்வலப்னா மேலுறை காணப்படுகிறது. ஸோ த என்வலப், அதாவது அந்த மேலுறையானது, மேல் சவ்வானது, சரிங்களா, மேலுறைன்னு சொல்லுவோம். மேலுறை, சரிங்களா, மேலுறை சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் கோர் அப்படின்னா மையம்னு அடிச்சோம், அடர்த்தியான மையம்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கோர்னா மையம், அடர்ந்த மையம் மற்றும் லிப்போ புரோட்டீன் என்வலப் காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த கோர்னா சென்டர், அதை சுற்றி லிப்போ புரோட்டீன் என்வலப் இருக்குது. ஸோ த என்வலப், அதாவது அந்த மேல் உரையானது ஹேஸ், இதில் என்ன இருக்குதுன்னா கிளைக்கோ புரோட்டீன் இருக்குது. கிளைக்கோ புரத்தாலான ஸ்பைக், முட்கள் முள்கள்,
முட்கள் காணப்படுகிறது. ஸோ டேம்டஸ் அந்த முட்களோட பேர் என்ன, அதை ஷார்ட் டேமில் அப்ரிவேட்டில் ஜிபின்னு சொல்லுவோம், கிளைகோப்ரோட்டீன். அந்த கிளைகோப்ரோட்டீன் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா GP41, கிளைகோப்ரோட்டீன் 41, கிளைகோப்ரோட்டீன் 120. இந்த மாதிரி 2 கிளைகோப்ரோட்டீன் ஃபவுண்ட் இன் தி என்வலப் ஆஃப் த வைரஸ், HIV வைரஸினுடைய அந்த அவுட்டர் லிப்போப்ரோட்டீன் என்வலப்பில் 2 கிளைகோப்ரோட்டீன் இருக்குது, கிளைகோப்ரோட்டீன் 41 அண்ட் கிளைகோப்ரோட்டீன் 120. அட் த கோர், அதாவது சென்டரில், வைரஸினுடைய சென்டர், கோர்னா சென்டர், தேர் ஆர் 2 லார்ஜ் 2 பெரிய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. சரிங்களா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு பெரிய ஒற்றை இலை RNA காணப்படுகிறது. ஒற்றை இலை, லார்ஜ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒற்றை இலை RNA காணப்படுகிறது. ஸோ attached to the RNA are molecules or river transcriptase. அந்த RNA இவ்வளோ ஓகே, அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவில் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதாவது தமிழில் பின்னோக்கு டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு சொல்லலாது. ரிவர் டிரான்ஸ்கிரிப்ஸ் என்ற நொதி ஒரு என்சைம்ஸ் அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவில் ஒட்டி இருக்கிறது, அட்டாச் ஆகியிருக்கிறது. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ கண்டைன் என்சைம்ஸ் லைக் ப்ரோட்டியஸ். ஸோ அந்த RNAவில் இந்த ரிவர் டிரான்ஸ்கிரிப்ஸோடு சேர்த்து எலாங் வித் ப்ரோட்டியஸ் என்சைம்ஸ் அண்ட் ரைபோ நியூக்ளியஸ் என்சைம்ஸ் ஆல்சோ லோடட் இன் த RNAவில் ப்ரோட்டியஸும் இருக்குது, லிப்பியஸ் இருக்குது. ஸோ த கோர் இஸ் கவர்டட் பை, அந்த மைய பகுதியானது, அந்த மைய HIV வைரஸுடைய அந்த சென்ட்ரல் மைய பகுதியானது கவர்டட் பை எ கேப்சிட் மேட் ஆஃப் புரோட்டீன். சரிங்களா, இதன் மையம் கேப்சிட் என்ற புரத உரையால் சூழப்பட்டுள்ளது. கேப்சிட்டுங்கிறது அது ஒரு உரை. ஸோ அந்த உரை புரதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. புரதத்தால் ஆக்கப்பட்ட கேப்சிட் என்ற உரையால் சென்டர் பகுதி சூழப்பட்டுள்ளது. ஸோ திஸ் இஸ் ஃபாலோட் பை அனதர் லேயர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் ஷோன் இன் த பிக்சர்ஸ். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மேலும் இதன் மையம் கேப்சிட் உரையத்தொன்று மேட்ரிக்ஸ் புரத உரை ஒன்றும் உள்ளது. கேப்சிட்டோடு சேர்த்து இன்னொன்று என்ன இருக்குது, மேட்ரிக்ஸ் புரத உரை, மேட்ரிக்ஸ் புரோட்டீன் ஒரு அமைப்பும் ஒரு லேயரும் இருக்குது. மேட்ரிக்ஸ் புரோட்டீன் லேயர்னு சொல்லும். மேட்ரிக்ஸ் புரோட்டீன் லேயர் இன்னொரு அமைப்பும் அங்கே காணப்படுகிறது. see the picture. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவியின் அமைப்புன்னு சொல்லணும். ஹெச்ஐவியினுடைய அமைப்பு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹெச்ஐவி வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர், முழு அமைப்பு. இதில் என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. This is spherical in shape, isn't it? So first of all see that picture. So what is this? Is outer covering, lipid bilayer, அதாவது ஈரடுக்கு கொழுப்பு அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கிளைகோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இது ஒரு கிளைகோ ப்ரோட்டீன், இது ஒன்று, அதாவது இது ஒரு கிளைகோ ப்ரோட்டீன், இதுக்கு மேலே வட்டமாக இருக்கு இல்லைங்களா, இது ஒரு கிளைகோ ப்ரோட்டீன். ஸோ இதை GP120ன்னு சொல்லுவோம். ஸோ இதை GP41ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ see that this is what GP41. So this is what GP120. So 2 glycoprotein found in the outer layer. Okay, so then followed by lipid layer. Okay, so then followed by center core is coated by matrix protein. This is matrix protein. Okay, then followed by, so in deep capsid protein also found. ஸோ உள்புறத்தில் என்ன இருக்குது, இந்த கேப்சிட் ப்ரோட்டீன்கிற இந்த அமைப்புகள் இருக்கிறது. இது கேப்சிட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா RNA இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது RNA இருக்குது. RNAவில் ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸுங்கிற என்சைம்ஸ் ஒட்டிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட், 2 ஒற்றை சுருள் சுருள் RNA இருக்குது பாருங்கள். 2 RNA இருக்குது பாருங்கள். ஸோ இதில் யூ ஷுட் ஹேவ் திஸ் டயக்ராம். சரிங்களா, இதுக்கு பேர் என்ன, GP120.
இதுக்கு பேர் GP110 GP41ன்னு சொல்லும். Okay, so that's all about structure of HEV. You should draw clearly. Thank you. Keep watching.